எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்கள் அவருடைய படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கோ இல்ல ப்ரொமோஷனுக்கோ அவங்க அப்பா சிவகுமாரையோ இல்ல மனைவி ஜோதிகாவையும் கூட்டிட்டு வராம இருக்குது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே வாயை விட்டு சூர்யாவை படு ஆதாளத்துக்கே தள்ளிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்குவா படத்துல முதல் 1/2 மணி நேரம் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு அப்படின்னு சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா என்னன்னு தெரியல அவங்க பேசுறது. பிகாஸ் அந்த படத்துடைய முதல் 1/2 மணி நேரம் கேவலமா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் யாருங்க அந்த படத்துக்கு வருவா? அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிவகுமார் எப்போ பார்த்தாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் செல்ஃபி எடுக்கிறவங்களோட ஃபோனை தட்டி விட்டுறது, பிடிச்சி தூக்கி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. இதுவே கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேமாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்த சிவகுமார் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசம் பொங்கி சூர்யாவுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் யாருமே 6 பேக்ஸ் வைக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வாய விட்டுருக்காரு. சும்மா விடுவாங்களா நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாருமே? ஒன்னா சேர்ந்து மறுபடியும் சூர்யாவையும் சிவகுமாரையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் சினிமாவில் முதல்ல 6 பேக்ஸ் வச்சது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு இமேஜையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம சூர்யா அவர்கள் 2009 அயன் மற்றும் ஆதவன் படத்துல தான் 6 பேக்ஸ் வச்ச மாதிரி காட்சிகளை வந்திருப்பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 2004 சத்தியம் படத்துல நம்மள விஷால் பயங்கரமான ஒரு 6 பேக்ஸ்ல இருந்திருப்பாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே பொல்லாதவன் படத்துல தனுஷ் அவர்களுமே 6 பேக்ஸை காமிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம சிவகுமார் பார்த்ததே இல்லையா? தேவையில்லாம வாயை விட்டு சூர்யாவுக்கு தான் அது கெட்ட பேராக போய் முடிஞ்சிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஆல்ரெடி கங்குவா படத்துல சூர்யாவே என்னெல்லாம் பேசி பார்த்து தெரியும். நான் ரொம்ப ஹம்பிளா சொல்றேன், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கிரியேட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்து வாயை புழக்க போறாங்க அப்படின்னு நம்ம சூர்யா பேசினதோட விளைவு தான் கங்குவா படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சது. இப்போ இந்த ரெட்ரோ படத்துக்கு தேவையில்லாம சிவகுமார் இப்படி வேற பேசியிருக்காரு. ஸோ இதனால இந்த படம் என்ன ஆகுமோ தெரியல. எது எப்படியோங்க, படத்துடைய கதையும் படத்துடைய இசையும் ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா படம் நல்லாவே ஓடும். மேலும் இது போன விஷயத்துக்கு எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.